இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு திமுக தலைமையிலான பேச்சுவார்த்தை குழு தமிழக முதல்வர் குழுவையும் தமிழக முதல்வரையும் இன்றைக்கு நாங்கள் சந்தித்தோம். முதலில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்த தாவேக்காவுடைய தலைவர்கள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்களை கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது, கண்டிக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளை எப்பொழுதுமே மிரட்டியதில்லை. அதே போன்று பிரபலமான தலைவர்களையும் நடிகர்களையும் மிரட்டியதாக வரலாறு இல்லை. எனவே திமுக மிரட்டியதாக சொல்வது ஏற்புடையதல்ல. பிஜேபி தான் அவர்களின் கூட்டணி கட்சிகளை மிரட்டி கூட்டணியில் சேர்க்கிறது என்பது அனைவரும் அறிந்தது. எனவே அவரது கருத்து ஏற்புடையதல்ல. அதே போன்று அண்ணா திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெண் நடிகர் குறித்து பேசிய அந்த வார்த்தைகள் பண்பல்ல, கண்ணியமல்ல. தமிழ் சமூகத்திற்கு அது ஏற்புடையதல்ல. அதையே நாங்கள் கண்டிக்கிறோம். இப்போது முதல்வரை சந்தித்து நாங்கள் பேசுகிற போது இது சாதாரணமாக வந்து போகிற தேர்தல் அல்ல. இயல்பான நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல் என்பது இயல்பானது, வெற்றி தோல்வி இயல்பானது. ஆனால் இன்றைக்கு பிஜேபி ஒரு பதற்ற அரசியலை சுமந்து வருகிறது, வகுப்புவாத அரசியலை சுமந்து வருகிறது, அமைதியான தமிழ் மண்ணை சீர்குலைக்க துடிக்கிறது. எனவே இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் குறிக்கோள் என்பது பிஜேபியை, அதன் கூட்டணியை வீழ்த்துவதுதான். அந்த வகையில் தமிழக முதல்வர் முன்மொழிந்திருக்கிற கூட்டாட்சி, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, நாடாளுமன்ற ஜனநாயகம், நமது முன்னோர்கள் இதுகார நமக்கு காத்து வகுத்தளித்திருக்கிற ஜனநாயக விழுமியங்கள், இதை காக்கிற ஒரு பெரும்போரை தமிழக முதல்வர் துவக்கியிருக்கிறார். எனவே முன்னிலும் அதிகமாக அவருடன் நாங்கள் நெருக்கமாக நின்று பிஜேபி அதன் கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று பேசினோம். நண்பர்களே, தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நூற்றாண்டு கால கட்சி. நாடாளுமன்றங்களில், சட்டமன்றங்களில் அது வீற்றிருந்த காலங்களும் உண்டு, வீற்றில்லாத காலங்களும் உண்டு. ஆனால் எப்பொழுதுமே அது நாட்டின் இறையாண்மை, தேசத்தின் ஒற்றுமை, உழைப்பாளி மக்களின் உரிமை, இந்தியாவினுடைய சமூக நல்லிணக்கம் என்றுதான் அது எப்பொழுதுமே போராடி வந்திருக்கிறது, குரல் எழுப்பி வந்திருக்கிறது. எனவே சட்டமன்ற, நாடாளுமன்ற எண்ணிக்கைகள் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதும் தங்களது உரிமைகளை, அரசியல் கடமைகளை என்றைக்கும் கடந்து சென்றதில்லை. அந்த வகையில் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் இடம் வேண்டும் என்று நாங்கள் கோருவதற்கே காரணம், உழைக்கும் மக்களின் குரல் அங்கே ஒலிக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் அங்கே ஒலிக்க வேண்டும். ஜனநாயக விழுமியங்கள் எப்பொழுது பாதிக்கப்பட்டாலும் அதற்கு எதிரான குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் என்கிற அரசியல் நிலையில்தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம், பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறோம். திமுகவுடன் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். நாங்கள் கேட்டது, கடந்த முறையில் 6 இடங்களில் போட்டியிட்டோம், அதை விட கூடுதல் வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதற்குரிய தார்மீகம் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் இருக்கிறது. நாடு முழுவதும் கிளை பரப்பு இருக்கிறோம், அமைப்பாக இருக்கிறோம், அரசியலாக இருக்கிறோம். வெறும் நாடாளுமன்ற, சட்டமன்ற எண்ணிக்கைகளை வைத்து எங்களை மதிப்பீடு செய்யக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். 3 கட்ட உரையாடல், பின்னர் முதல்வர் நிறைவாக எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து முதல்வர் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு, இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இது 5 இடம் என்பது, 6 இடம் என்பது, 5 என்பது கட்சி அணிகளை சோர்வடை செய்யும். ஆனாலும் கூட அதற்கு மேல் எங்களுக்கு அரசியல் இருக்கிறது. பிஜேபியை வீழ்த்துவது என்கிற அந்த அரசியலில் சில நேரங்களில் நாங்கள் இப்படி எங்களுக்குரிய இடங்களை கூட நாங்கள் கடந்து செல்கிறோம்.
ஆனால் எங்களுடைய அரசியல் நிலையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டோம். பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பது தமிழகத்தின் எதிர்காலத்தை காப்பது மட்டுமல்ல, இந்திய நாட்டின் சட்டத்தின் ஆட்சி முறையை, ஜனநாயக நாடாளுமன்ற முறைமையை, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் வேறெந்த நாட்டிலே நிலவாத ஒரு கூட்டு சைவ ஒற்றுமை இயல்பு நிலவுகிறது அல்லவா, அதை சிதைக்க துடிக்கிறது பிஜேபி கருத்தியல். எனவே அதை காக்கிற பெரும் போரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபட்டிருக்கிறது. அதற்காகவே நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். அதற்கான கையெழுத்து தான் இது. இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.